யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். ஸ்ரீராம ஜெயம். எல்லாருக்கும் இன்றைக்கி என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ராமநவமி 17th ஏப்ரல் அன்றைக்கே வந்துடுத்து. ஸோ அதுக்கு உண்டான நிவேதங்கள் தான். அவர் எப்பயுமே ரொம்ப சிம்பிள், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த வெய்ய நாளைக்கும் ஏற்ற மாதிரி நீர்மோர் பானகம் வடபரப்பு தான் அவரோட நைவேத்தியம். பாயசங்களால் உருவானவன் ராமன். ஸோ அதுக்கோசரம் வந்து நம்ம ஒரு அவல் பாயசமும் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அவல் பாயசம் நிறைய தடவை பண்ணி போட்டிருக்கோம். இருந்தாலும் ஒரு அடிஷ்னலி சுவாமி நைவேத்தியத்துக்கு ஒரு பாயசம் இருக்கணுமேன்றதுனால அவல் பாயசம் எடுத்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்குறச்சே நம்ம வந்து ராம அவதாரம் உருவானத்துக்கு உண்டான அந்த கதைகளையும் பார்ப்போம். கண்டிப்பாக பாயசம் பண்ணுறதே அந்த கதையை சொல்கிறேன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன், இல்லைன்னு சொல்லலை. பட் தெரியாத புதுசாக கேட்குற நிறைய குழந்தைகள் வந்து நம்ம வீடியோ பார்க்குறதே வந்து கதைக்கோசரம் தான் அப்படிங்கிறச்சே. ஸோ நிச்சயமாக இந்த கதையெல்லாம் குழந்தைகளுக்கு தெரியணுன்றது அவசியம். அதை கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பானகம் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வெள்ளை சக்கரை 1 கப் எடுத்துருக்கேன். கப்பு கிட்ட விட்டெல்லாம் சரியாக இருக்கும். நீங்கள் இதை பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தேவையாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கரையணும். ஃபஸ்ட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அவசியம் சுக்கு பொடி போடணும். சுக்கு பொடி எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெள்ளத்தினால சில பேருக்கு வாயில் புண்ணு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது சுக்கு பொடி வந்து அதை தடுக்கும். அட் த சேம் டைம் வந்து வெய்ய நாளில் இந்த சுக்கெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லது. ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி, ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழியிறேன். இது நல்லா வெல்லம் நல்லா கரையணும். நம்ம வெள்ளை சர்க்கரையாகவே போட்டிருந்தா கூட அது நல்லா கரைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாம் வடிகட்டி எடுத்துட்டுருக்கோம். நாங்கள்லாம் எப்படி எடுத்துப்போம், இந்த சுக்கு பொடியோட இதெல்லாம் இருந்தால் குழந்தைகள் சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வடிகட்டி அதை எடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சுவாமி நைவேத்தியம் இது வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு நம்ம இது பண்ண வேண்டாம். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள்லாம் வந்து எதுவுமே காரண காரியம் இல்லாமல் பண்ண மாட்டா. அப்படி பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் நல்ல வெயில், கொளுத்துற வெயிலாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி பானகம் அப்படிங்கிறது வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு இது. அதை வந்து நீங்கள் தாகத்தனியாக நல்ல இதுவாக இருக்கும். நீர்மோர் அதே மாதிரி நன்னாவே நிறையா இது பண்ணி கொடுக்கலாம். இந்த நாளில் யாராலெல்லாம் முடியுமோ எல்லாரும் நீர்மோர் பண்ணி வச்சுருந்து நிறைய ஏழைகளுக்கு, ரோட்டில் நிறைய கூலி வேலை செய்கிறவா அவளுக்கெல்லாம் கொடுத்தேன்னா அந்த நீர்மோர் வந்து அவளுடைய வயத்தில் போய் தணிக்கிறதுனால நம்மளுடைய குழந்தைகள் நம்ம வம்சம் நன்னா இருக்கும்னு எல்லோரும் சொல்லுவாள். ஸோ யாராலெல்லாம் முடியுமோ நீர்மோர் பண்ணி இது பண்ணுவோம். இது நான் உங்களுக்குலாம் சின்னதாக ஒரு இது சொல்லலாம்ன்ற உரிமையில் சொல்லிட்டேன். ஸோ இது பானகம் வரைக்கும் இவ்வளோ தான். இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஏலக்காய் போட்டிருக்கோம், சுக்குப்பொடி போட்டிருக்கோம், எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கோம். நம்ம எடுத்துருக்க 1 கப்புக்கு நல்லா வந்து ஒரு 2லேருந்து 3 டம்ளர் வரைக்கும் வரும். நல்ல பிக் டம்ளரில் இது. முதல் நைவேத்தியம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது வடைப்பருப்பு பார்க்கலாம். வடைப்பருப்புனா ஒன்றும் பெரிய இது இல்லை. பயத்தம் பருப்பு இந்த மாதிரி நல்லா ஒரு 1 hour கிட்ட ஊற வச்சு வச்சுக்கோங்க. அதை வந்து நல்லா வடிகட்டியில் எடுத்துருங்க. அதில் வந்து நான் ஒரே ஒரு கேரட் திருக்கினது போடுறேன். அதே மாதிரி வெள்ளரிக்காய் 1 இதுக்கு வந்து இப்போ தாளித்து கொட்டணும். அதுக்கு முன்னாடி நான் நீர்மோருக்கு உண்டானதையும் சொல்லிடுறேன். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு இருப்பேன். ஒரே ஒரு கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி,
ஏன்னா இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பெருங்காயம் நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுடணும். கொத்தமல்லி கொஞ்சம் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இதை அரைச்சி நீர்மோரில் கலக்கணும். இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு பார்க்குறேன். ஸோ இதில் வந்து ஊற வச்ச பயத்தம்பருப்பு, வெள்ளரிக்காய், கேரட் இது மூணும் போட்டிருக்கோம். பழைய நாளில் பார்த்தீங்கன்னா வெறும் வடைப்பருப்புங்கிறது பயத்தம்பருப்பில் மட்டும்தான் போடுவா. நம்ம இப்போ கொஞ்சம் அடிஷ்னலாக எல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் குழந்தைகளும் எடுத்துப்பா, ஹெல்த்தியான ஒரு இதுவாகவும் இருக்கும். இந்த வடைப்பருப்புக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டே போடுறேன். இது நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான சாலட் தான் இது. என்ன கேட்டேன்னா எல்லாருக்கும் நிச்சயமாக இந்த நாளில் வந்து சாப்பாடே இந்த வெயிலில் இறங்காது உங்களுக்கு. அதனால் ராமர் நமக்கு என்ன அழகான ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்குற பற்றிலாம். ஸோ இதை வெறும் பயத்தம்பருப்பை மட்டும் ஊற வச்சு அதில் கடுகு, பெருங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டி பண்ணுவா பழைய நாளில். இப்போ நம்மளோட ஒரு இனோவேஷன் இதில் வெள்ளரிக்காயும் கேரட்டும் ஆட் பண்ணிக்கோம். இன்னும் ஒரு படி மேலே போய் இதில் வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணினேன்னா அது கோசம்பரி. அதுதான் கர்நாடகாவாலாம் கோசம்பரின்னு சொல்லி இது பண்ணுவாள். இது எப்படி உங்களுக்கு வேணுமோ அப்படி தான் நம்ம சுவாமிக்கு நிவேதம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கோ. அவனுடைய திருஷ்டிப்பட்டதை அவனுடைய பிரசாதமாக நம்ம எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ நமக்கு தான் அது எப்படி வேணும்னா பண்ணி நம்ம தான் எடுத்துக்க போகிறோம். உங்கள் சௌகரியம் போல் இதை பண்ணிக்கலாம். பட் இதுதான் இதில் ஆட் பண்ணலாமே வழியே இதில் வெங்காயம் ஆட் பண்ணலாமா அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க தயவு செஞ்சு. ஸோ இது ரெடியாக எடுத்து இதில் இன்னும் எலுமிச்சம்பழம் புழியணும். கடைசியாக புழியினேன். இதில் தாளித்து கொட்டணும். நீரே உண்டானால் மோரே உண்டு. இது 1/2 லிட்டர் தயிர், அதுக்கு இன்னொரு 1/2 லிட்டர் தண்ணி விடலாம். இந்த இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டு அரைச்சோம் இல்லையா, இதை இதில் ஆட் பண்ணலாம். இதில் இன்னும் கூட நீங்கள் ஜலம் விடலாம். நல்லா திக்காக இருக்குது இது. பெருங்காயம் நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ இந்த அடுக்கு போரில் நான் இதில் மாற்றிக்கிறேன். ஏன்னா இதில் இன்னும் கொஞ்சம் கூட ஜலம் விடலாம், அவ்வளோ திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஜலம் விடுறேன் இதில். இது கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி விட்டுட்டோன்னா எல்லாருக்கும் அப்படியே சாப்பிட முடியும். இதை தூக்கி வைக்க மாட்டா. ஸோ அதனால் அரைச்சி இது மாதிரி வச்சுட்டுருக்கோம். ஸோ இது ரெண்டுமே ரெடி. சின்னதாக ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன். ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட கடுகு போடுறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி இதில் போடுறேன். இந்த கோசம்பரிக்கு மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போடுறேன். இந்த கடுகை இந்த மோரில் இது பண்ணுறேன். இந்த கோசமல்லிக்கு ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழியலாம். இந்த சுவாமி நைவேத்தியம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் ஒரு 1/2 மூடி இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்கறச்சி அதை எடுத்துக்கோங்க. ஜோரான வடைப்பருப்பு ரெடி, நீர் மோரும் தயார். ஸோ இப்போ நம்ம பாயசம் பண்ணலாம். இப்போ அவல் பாயசம் பண்ணலாம். நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய தடவை பண்ணியிருக்கோம். என்ன தான் திருப்பி எத்தனை தான் பாயசம் பண்ணுறது, நிறைய பாயசம். நம்மள்ட்ட பாயசம் ப்ளேலிஸ்ட்டே 2ஓ 3ஓ இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு, அதாவது ஆக்சுவலி சொல்லணுன்னா நான் வந்து என்னோடய பிள்ளைய ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதே எங்கள் பாட்டி எனக்கு கொடுத்த புஸ்தகம் வந்து சிவன் வந்து பார்வதிக்கு ராமாயணத்தை பற்றி அந்த கதையை பற்றி நான் விவரிச்சுட்டுருக்கேன். அதனால தான் அவனுக்கு பேரே நாங்கள் சிவராம பிரசாத் அப்படின்னு பேர் வச்சோம். அது காலப்போக்கில் பாக்கியெல்லாம் மறந்து போயிடுது. வெறும் ராம் பிரசாத் ராம் மட்டும்தான் நிற்கிறது இப்போ சுத்திக்கு. அந்த இதில் வந்துட்டு ஒரு இதில் சிவன் வந்து பார்வதிகிட்ட கேட்பார், ராமாயணம் ராமாவதாரம் உருவானதுக்கான இது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ பார்வதி தேவி சொல்லுவோம் வந்து ஜெயா விஜயானால தானே அப்படின்னு சொல்லி கேட்போம். ஜெயா விஜயா அப்படிங்கிறவா யாருன்னு சொல்லி கேட்டேன்னா மகாவிஷ்ணுவோட துவாரபாத காலாக இருந்தவா. இது 2 கதை வரும், கதைக்குள்ள கதை நான் சொல்லிடுறேன். இதுலேருந்து அவளையும் போட்டு வறுக்கிறப்போ அப்போது ஜெயா விஜயானாலையா அப்படின்னு பார்வதி கேட்டபோது இல்லை, இது வந்து இன்னொரு இது
ஜெயா விஜயா வந்து அவரோட துவாரபாலகா. அவள் வந்து இது மாதிரி வைகுண்டத்தில் நம்மளுக்காக முதற்கொண்டு ஒரு துவாரபாலகாளாக இருக்கிறதுக்கான இது கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு கர்வத்தில் அவள் இருப்பாள். அப்போது அங்கே வந்து முனிவர்கள்லாம் வந்து வருவா. பிருகு முனிவர்லாம் மகாவிஷ்ணு தரிசனம் பண்ணுறதுக்கு வருவா. இவள் வந்து மகாவிஷ்ணு வந்து தியானத்தில் இருக்கிற நீங்கள் போகக்கூடாதுன்னு அவளை ரொம்ப இதுவாக தடுத்து நிறுத்திட்டு ரொம்ப கேவலமாக பேசுவாள். அப்போது அவள் எல்லோரும் இவளை சபிச்சுடுவாள். நீங்கள் பூலோகத்துக்கு போய் 100 ஜென்மா எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி வந்து இங்கே மகாவிஷ்ணுவோட பாதத்தை அடையிறதுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி. இது தெரிஞ்சது ஞான திருஷ்டியில் மகாவிஷ்ணு தெரிஞ்சது வெளியில் வந்து சனகாதி முனிவர்கள்கிட்டெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு அவர் சொல்லுவார், ஏதானும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், இவா 100 ஜென்மா எடுத்துட்டு என்னுடைய நினைவே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கட்டும், ஆர் 3 ஜென்மா எடுத்து என்னை வந்து என்னைக்கான எதிரியாக இருந்துட்டு அப்புறம் திருப்பி என்னோடய பரமபத வாசலுக்கே அவள் வரட்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார். அப்போது இவாள்கிட்ட கேட்டபோது ஜெயா விஜயாலும் நாங்கள் 3 வருஷம், அதாவது 3 ஜென்மா உங்களை வந்து எதிரியாகவே நாங்கள் இருந்துட்டு உங்கள் கையாலேயே எங்களுக்கு மரணம் சம்பவிச்சு நாங்கள் உங்களோட வைகுண்ட வாசலுக்கே வரோம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இரண்யாக்ஷன் இரண்ய கசுபு அப்படின்னு சொல்லிட்டு முதல் இதில் அவள் வந்து முதல் அவதாரத்தில் அந்த அவதாரம் என்னன்னு கேட்டேன்னா நரசிம்ம அவதாரம். பிரகலாதனுக்கோசரம் அவர் எடுத்த ஒரு இது. அதில் இரண்யாக்ஷன் இரண்ய கசுபுவாக இந்த ஜெயா விஜயா வருவாள். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ராமாவதாரத்துக்கு வருவாள். ராமாவதாரத்தில் என்னவா வா 2 பேரும் வரா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ராவண கும்பகர்ணனா வருவா 2 பேரும். 3வதாக வந்துட்டு கிருஷ்ணாவதாரத்தில் சிசுபாலன் தந்தவக்ரனா அவதாரம் எடுப்பாள். 3த்துலேயுமே அவர் வந்து மகாவிஷ்ணுவால் வதைக்கப்பட்டு திருப்பி இதுவாகா. ஸோ பார்வதி தேவி அதுவா அப்படின்னு சொல்லி கேட்போம். அது இல்லை, மகாவிஷ்ணுக்கே வந்து ஒரு சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அது என்ன கதை? அது வந்து அந்த சாபம் வந்து ராமாவதாரத்தில் தான் அவரோட இதாகுது அப்படின்னு சொல்லுவார். சரி, அந்த கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாள். ஒரு நிமிஷம், நான் இதில் பாலை விட்டுன்னுடுறேன், அப்போ தான் அது கொதிக்கிறதே நான் சொல்ல முடியும். நம்ம எடுத்திருந்த அந்த ஒரு 3/4 கப்பு இதுக்கு 1 லிட்டர் பால் விடுறேன். அது என்னன்னு கேட்டேன்னா, ஒரு தடவை வந்து நாரதர் மகரிஷி வந்து பூலோகத்தை சுற்றி பார்த்துட்டுக்கிறதே ஒரு அழகான நந்தவனத்தை பார்ப்பார். அதை பார்த்த கையோட அங்கே வந்து நம்ம உட்காந்து நம்ம தியானம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அவர் தியானம் பண்ண போயிடுவார். அவர் தியானம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த விதமான இதுவுமே இல்லாமல் ரொம்ப டீப் தியானத்துக்கு, அவர் ஹரிநாமத்தை மட்டும் சொல்லிகிட்டு இருந்தது போக அவர் வந்து ரொம்ப டீப் தியானத்துக்கு போயிடுவார். இதை பார்த்துட்டு இந்திரனுக்கு வந்து ரொம்ப ஒரு பயம் வந்துடும். இவருடைய தியானத்தினால நம்மளோட பதவி எங்கேயாவது, எப்பயுமே இப்போ எல்லாருக்கும் அப்படி தானே இருக்குது, பதவி பறி போயிடும்னா எல்லா பயமும் வந்துடுறது இல்லையா? அந்த மாதிரி நம்ம பதவி பறி போயிடுமோ அப்படின்ற பயத்தில் அவன் வந்து மன்மதனை கூப்பிட்டு சொல்லுவார், நீ போய் உன்னுடைய கணைகளை அவர் மேலே வீசி அவரை கொஞ்சம் தியானத்தை கலை அப்படின்னு சொல்லிட்டு. மன்மதன் பயந்துட்டே தான் வருவான். இருந்தாலும் அவனோட கணையை இது பண்ணினாலும் கூட அவருக்கு கொஞ்சம் கூட கலையவே மாட்டார். அப்படியே வந்து தியானத்துலேயே இருந்துட்டுருப்பார். ஸோ நம்ம இது பண்ணியும் அவர் கலையலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு, சரி இவர் கொடுக்க போகிற சாபத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டுருப்பான். அவர் தியானம் கலைஞ்சு கண் முழிச்சு பார்த்ததும் இவனே வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான். மன்மதனே, தெரியாமல் உங்கள் மேலே இந்த மாதிரி கணைகளை இது பண்ணினேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. அதனால எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைப்பா, நான் வந்து உன்னை எந்த விதத்துலையும் இது பண்ணலை, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி வச்சுட்டு இவர் என்ன பண்ணுவார், மன்மதனாலே நம்மளை ஒன்றும் பண்ண முடியல, நம்ம என்ன பெரிய கிரேட் தியானத்தில் இருந்திருக்கோம், நம்மளை மாதிரி இது மாதிரி எந்த விதமான இதுக்கும் சபலத்துக்கும் இடம் கொடுக்காத முனிவர்களே யாருமே கிடையாது, நம்ம தான் கிரேட்டு அப்படின்ற இதில் நேராக சிவபெருமான் சிவலோகத்துக்கு போய் அங்கே போய் சிவபெருமான்கிட்ட போய், நான் இந்த மாதிரி மன்மதன் என்னை மேலே இது விட்டு கூட நான் எதுவுமே கொஞ்சம் கூட கலங்கலை, நான் அப்படியே இருந்தேன், என்ன மாதிரி யாரான்னு உண்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தனக்கு தானே ரொம்ப கர்வமாக பெருமையாக பேசிப்பார். சிவபெருமான் ஒரே சொல்லுவார், நீ இதை போய் எங்கேயும் மகாவிஷ்ணுகிட்ட சொல்லிடாத, நீ எங்கிட்ட சொன்னதோடு நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவர் என்ன பண்ணுவார், இவர் ஏன் இப்படி சொல்லணும், நம்ம போய் மகாவிஷ்ணுகிட்ட கண்டிப்பாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் மகாவிஷ்ணுகிட்ட, உங்களுக்கு தெரியுமா நான் ஹரி தியானத்துலேருந்து நான்
கொஞ்சம் கூட நான் வந்து மனசு இதுவாகவே இல்லை. எந்த இதுக்கும் சபலத்துக்கும் நான் மனசில் இடம் கொடுக்கல. என் தியானம் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவார். உடனே வந்து ஓ அப்படியா, பெரிய சிரேஷ்டன்பா அப்படின்னு சொல்லி இது இவனோட கர்வத்தை எப்படியாவது நம்ம அடக்கணும் அப்படின்றதுக்கு முடிவு பண்ணிவிடுவார் மகாவிஷ்ணு. சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த அந்த கர்வத்தோடையே நாரதர் வந்து இப்படி வலம் வந்துட்டு இருக்கிறதே ஒரு நாட்டில் வந்து ஒரு ராஜா அவருடைய பொண்ணுக்கு வந்து சுயம்பரம் நடத்த போகிறார் அப்படின்றது தெரிஞ்சுட்டு ஸோ நம்ம போய் அந்த நாட்டு ராஜாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போவார். அவருடைய பொண்ணை பார்த்ததும் நாரதருக்கு வந்து மனசில் பயங்கர ஆசை வந்துடும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு, சரி நம்மளும் ஒரு முனிவராட்டம் இருக்கும், நமக்கு யாரும் பொண்ணை கொடுக்க மாட்டா, இதுக்கு வந்து நமக்கு மகாவிஷ்ணு தான் ஹெல்ப் பண்ணணும், நம்ம எப்போ பாரு அவரை தானே இது பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் மகாவிஷ்ணுகிட்ட வந்து இது மாதிரி நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு வந்து ஹரி உருவம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். அவர் கேட்டது மகாவிஷ்ணு மாதிரி இருக்கக்கூடிய உருவத்தை கேட்பார். ஆனால் ஹரிங்கிறதுக்கு வந்து சம்ஸ்கிருதத்தில் ரெண்டு அர்த்தம் உண்டு. ஹரிங்கிறது வந்து ஒன்று வந்து ஹரி, இன்னொன்று வந்து குரங்குக்கு வந்து ஹரின்னு பேர். அவர் என்ன பண்ணுவார், ஓகேப்பா அவருக்கு ஹரி உருவம் தானே கொடுக்குறேன், போயிட்டு வா அப்படின்னு விடுவார். அந்த பொண்ணு சுயம்பரத்தில் வந்து மாலையோடு வருவார். இவர் அப்படியே நம்ம ஹரி மாதிரி இருக்கும், நமக்கு தான் மாலையை போட்டு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிறது ரொம்ப ஆசையோடு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பார். இந்த பொண்ணு அந்த இவரை நிமிர்ந்து கூட பார்க்காம கடந்து போயிடும். இவருக்கு ஒரே அவமானமாகிடும், என்ன நம்ம இப்படி ஒரு ஹரியோட உருவத்தில் நம்ம வந்திருக்கோம், நம்மளை திரும்பி கூட பார்க்கலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பக்கத்தில் இருந்த ராஜாலாம் வந்து இந்த ஹரி உருவம் உங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்குது, பார்க்குறதுக்கே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கு, ஒரு நிமிஷம் கண்ணாடியில் நீங்கள் உங்களை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சிரிப்பா. அப்படின்னு நம்மளை சிரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கண்ணாடியில் பார்த்தா ஒரு ஒரு கொடூர குரங்கு மாதிரி இருப்பார் இவர் பார்க்க. அவ்வளோதான், அப்படியே வெகுட்டு எழுந்துருவார் அவர். நேராக வந்து மகாவிஷ்ணு வந்து கண்ணா பின்னான்னு திட்டுவார். உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் எல்லாத்துலேயும் இதுவாக இருக்கணுன்ற எண்ணம், மித்தவா சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீங்கள் வந்து திருப்பியும் இந்த மாதிரி ஒரு பூலோகத்தில் போய் ஒரு மானிட இது எடுத்து ஜென்மா எடுத்து அதில் வந்து நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை நீங்கள் பிரிஞ்சு அதனால் நான் இன்றைக்கி எந்த அளவுக்கு வருத்தப்படுறேனோ அந்த மாதிரி வருத்தப்பட்டு அவமானப்பட்டு நீங்கள் கஷ்டப்படணும், உங்களுக்கு அந்த பொண்ணை தேடி தரத்துக்கு இப்போ எனக்கு கொடுத்துருக்கேளே இந்த மாதிரி கொடூர குரங்கு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னான்னு அது இவர் வந்து சபிச்சிடுவார் மகாவிஷ்ணுவை. அப்புறமா இவருக்கு கொஞ்சம் கோவம் அடங்கினதுக்கப்புறம் ஐயோ நம்ம யாரை போய் இந்த மாதிரி சொல்லிட்டோம், இது ரொம்ப தப்பான ஒரு இதாச்சே, நம்ம போய் மகாவிஷ்ணுவை இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு திருப்பி நான் தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்கோ, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோ, நான் கொடுத்த சாபம் நான் இதாகக்கூடாதுன்னு நான் திருப்பி இல்லை இந்த சாபத்தை நான் வந்து எனக்கு நானாகவே இதை ஸ்வீகரிச்சுக்கிறேன்ப்பா, இது நீ என்ன சொன்னியோ அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ராமாவதாரத்தில் அவர் வந்து இந்த மாதிரி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்ட பொண்ணை பிரிஞ்சு 14 வருஷம் கஷ்டப்பட்டு காட்டில் இருந்து அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு குரங்குகளோட உதவியோட சீதாராமராக திருப்பி பட்டாபிஷேகம் பண்ணிடுறவர். அதனால் என்ன சொல்ல வரேன்னா சம்ஸ்கிருத வார்த்தைகள்லாம் கூட நம்ம சொல்லறதே அதுக்கு உண்டான அர்த்தங்கள் கொஞ்சம் நம்ம மாற்றி சொன்னால் கூட வேறையாக போயிடும். அதனால் நமக்கு தெரிஞ்ச பாஷையில் நம்ம எப்பயுமே சுவாமியை வர்ஷிப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா எனக்குமே நிறையா இது ஒரு சமீபத்தில் தான் இதை படித்தேன், ஓ ஹரிங்கிறதுக்கு குரங்குங்கிற ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னே நான் அப்போ தான் நினச்சிருந்தேன். ஸோ எப்படிலாம் இருக்கு பாருங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ராமருக்கு, அதுவும் நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவனுடைய அயோத்தியாவில் அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு கோவில், அது அப்பேற்பட்ட ஒரு கும்பாபிஷேகம் நம்ம வாழ்ந்த இந்த காலத்தில் இது நடந்ததேன்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுக்கே நம்ம எல்லாரும் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு நம்ம நினச்சிக்கணும். எந்த ஒரு நிமிஷத்துலையும் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதிசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமகன்னு அவர் தான் நமக்கு எப்பயும் துணை இருக்கணும். ராம அப்படிங்கிற ஒரு இதுலேயே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ராங்கிற எழுத்து நாராயணன்றதுல 2வது எழுத்தான ராவும் நமச்சிவாயன்றதுல 2வது எழுத்தான மாவும் சேர்ந்தது தான் ராமநாமம். அந்த ராமநாமத்துக்கு இருக்கக்கூடிய மகிமையை எனக்கு சொல்ல தெரியாது. நிஜமாலுமே நான் சொல்லணும்னா
துஷ்யந்த் ஸ்ரீதரை கேட்டேன்னா அவர் அழகாக அந்த ராக்கு உண்டான நம்பரும் மாக்கு உண்டான நம்பரும் சொல்லி அது எவ்வளோ ஒரு வசத்தியான இதுன்ற இதை வந்து அவரோட உபன்யாசத்தில் அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். அதை நான் கேட்டிருக்கேன். பட் எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் ஞானம் கிடையாது. ஆனால் பட் அந்த ராமநாமத்துக்கு உண்டான மகிமையை பற்றி எனக்கு ரொம்ப உணர்வு பூர்வமாக தெரியும். ஸோ எல்லாராலையும் இந்த ஒரு நாளில் எவ்வளோ தடவை முடியுமோ அவ்வளோ தடவை ராம 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 ராமன்னு சொல்லி ராமநாமத்தை சொல்லலாம். அட் த சேம் டைம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் அதை நம்ம தீர்க்கமாக எப்பயும் சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற எல்லாமே ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த ராமரோட ஒரு மகிமையினால். ஸோ இந்த கதை ஃபுல்லாக முடிஞ்சிட்டு பாயசம் இன்னும் ரெடியாகலை. பாயசம் ஆனதும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் 2 குங்குமப்பூ நான் போட்டிருக்கேன். சுவாமி நைவேத்தியம்ன்றதுனால இது ஆப்ஷனல். தேவைப்பட்டவா போடுங்க, இல்லைன்னா அப்படியே வெறும் ஏலக்காய் பொடி மட்டும் போட்டேன்னா கூட போகும். ஆனால் இதில் நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வெல்லம் ஆட் பண்ண போகிறேன்னா முன்னாடியே, அதாவது நீங்கள் எத்தனை வெல்லம் அதாவது அவல் எடுத்துட்டுருக்கீங்களோ அவல்லேருந்து 2 பங்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை வந்து ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு கொதிக்க விட்டு தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுருங்கோ. ஆறி இருக்கணும். நல்லா ஆறின அந்த வெள்ளப்பாக இந்த பாயசத்தில் கடைசியாக விட்டுட்டு அடுப்பு அணைச்சிருங்கோ. அதுக்கப்புறமா நீங்கள் கலந்து இது பண்ணினீங்கன்னா கெட்டு போகாத இருக்கும். இல்லைன்னா பாலும் சூடாக இருந்து வெல்லமும் சூடாக இருந்ததுன்னா கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நாட்டு சர்க்கரை போட்டாலோ இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை போட்டாலோ கூட அப்படி ஆகுமா மாமி அப்படின்னு கேட்டேன்னா ஆகும், கண்டிப்பாக ஆகும். அப்படின்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணுறீங்கன்னா கூட பாயசம் முடித்து ஏலக்காய் பொடியிலேருந்து முந்திரி பருப்புலேருந்து எல்லாத்தையும் போட்டுருங்கோ, அடுப்பை அணைச்சிடுங்கோ. அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி இதில் யூஸ் பண்ண போகிறது ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா ஹரியும் ஹரனும் எப்பயுமே அவா ஒன்றா தான் இருந்திருக்கா. நம்ம தான் அதில் வந்து பேதம் பார்த்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஏன்னா இந்த ராமாயணத்தை வந்து பார்வதி தேவிக்கு சிவபெருமான் சொல்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே கூட பார்வதி தேவி எந்த நாமாவை சொன்னால் நல்ல இதுன்னு சொல்லி கேட்குறதே சிவன் சொல்கிறார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இதுதான் அவர் சொல்கிறார். அந்த ஒரு ஸ்லோகத்தை ஒரு 3 தடவை அதனால தான் சொல்லுவோம். நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஃபுல்லாக சொல்லுறதே இந்த ஒரே ஒரு இதை மட்டும் நம்ம 3 தடவை சொல்லுவோம். அதனால் இதுக்கு உண்டான கணக்கு கூட துஷ்யந்த் ஸ்ரீதர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். நிச்சயமாக எனக்கு தெரியல, அதெல்லாம் சாரி, மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் அவரோட உபன்யாசத்தில் இதுக்கான இதை நீங்கள் கேட்டு பாருங்க. ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அது அந்த 3 தடவை சொல்கிறதுலேயே அது 10,000 தடவை சொல்கிறதுக்கு உண்டான மாதிரி கணக்குன்ற மாதிரிலாம் ஏதோ ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அது அவள்லாம் பெரிய இது வித்வத் படைச்சுவா. நான் ஏதோ சாதாரணவங்களுக்கெல்லாம் சின்னதாக ஒரு குட்டி குட்டியாக கதை சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர் வந்து சீத்தையும் ராமரும் காட்டில் சம்பாஷிச்சுன்னு இருக்கிறச்சே சீத்தை வந்து பேசிகிட்டே இருப்பலாம். ஆனால் ராமர் வந்து தூரத்தில் இருக்கிற ஆஞ்சநேயரையே பார்த்துட்டு இருப்பாராம். வந்து சீத்தை வந்து நானே பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் என்னை கொஞ்சம் கூட கவனிக்கவே. எல்லா பொண்டாட்டிக்கும் அது கோவம் வரதானே வரும். பக்கத்தில் உட்காந்து நம்ம மட்டும் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கோம், இவர் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா. அது மாதிரி நீங்கள் நான் லூஸாக இருந்தேன், நான் பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துட்டுருக்கேன், ஆஞ்சநேயரே பார்த்துட்டுருக்கேளே அப்படின்னு சொல்லுவாளாம். அப்போது ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு நேராக போய் ஆஞ்சநேயர் மேலேருந்து இருக்கிற ரோமத்தை பிடுங்கி இழுத்துன்னு வந்து சீத்தையோட காது கிட்ட இது பண்ணுவாராம். அந்த ரோமம் கூட ராம் 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 ராம்னு சொல்லுமா. ஸோ என்ன யார் சர்வ சதா நினச்சிட்டு இருக்காளோ அவளுக்கு நான் வந்து அடிமை, அவள் பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருப்பேன், அவளையே தான் நான் பார்த்துட்டுருப்பேன். அதனால் ஆஞ்சநேயனோட ஒரு இதுவுமே ராம் ராம்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால என்னால் அவன்கிட்டேருந்து பார்வையை எடுக்கவே முடியல, வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சீத்தைக்கு காரண காரியத்தை சொல்லுவாராம். அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ராம் ராம்ன்ற அந்த 2 எழுத்துக்கு உண்டான மகிமையை புரிஞ்சு எல்லா நேரத்துலையும் நமக்கு ஆபத்து காலத்தில் மட்டும் இல்லை, எல்லா நேரத்துலையும் நமக்கு அவருடைய துணை வேணுன்றதை நம்ம பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தோன்னா ராமருடைய துணை என்றைக்கும் அவர் ரொம்ப கருணாமூர்த்தி. ஒரு தாரம் ஒரு வார்த்தை ஒரு பானம், இதுதான் அவருடைய இது.
சரணாகதின்னு யார் அவர் இது பண்ணினாலும் எல்லாரையும் அவர் ரட்சிச்சிருக்கார். நீங்கள் ராமாயணம் கேட்டவா எல்லாருக்கும் தெரியும். அவர் குஹன்லேருந்து ஆரம்பித்து எல்லாரையும் தன்னுடைய சகோதராலாக ஏற்றுன்ற இது அவருக்கு உண்டு. ஸோ நான் அதை திருப்பி திருப்பி எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லோரும் நிறைய பேர் இதை பற்றிலாம் படித்தவாதா தெரிஞ்சவாதான். பாயசம் ரெடி ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் நான் 2 கப் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, 2 கரண்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையோடு கூட 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஏன்னா சர்க்கரை போட்டதும் கொஞ்சம் நீர்த்துக்கும். இது உங்களுக்கே தெரியறது இல்லையா, அவல் நல்லா இதாகி இதை நீங்கள் எப்படி கரண்டியால் இப்படி மசிச்சேன்னா அப்படியே மசியும். பால் பாயசத்தினால உருவானவர் தான் அவர். ஸோ நம்மளால் முடிஞ்ச இந்த பாயசத்தையும் பண்ணி நம்ம நைவேத்தியம் பண்ணிக்கலாம். பண்ணி அவர்கிட்ட பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும், பார்க்கலாம். ஸோ இது நல்லா கொதித்து எல்லாம் திக்காக எடுத்து இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஜோரான பாயசமும் ரெடி ராமநவமிக்கு. மார்க்கம் காட்டி பின்னர் மறைமுகம் கொண்ட மர்மம் யாதையா மைதிலி ரமணா. மார்க்கம் காட்டி பின்னர் மறைமுகம் கொண்ட மர்மம் யாதையா மைதிலி ரமணா. மார்க்கம் காட்டி ஆர்க்கும் கடல் சூர் அம்புவி தரும் போகும் அறமே தருந்த பதமே தோழ சன்மார்க்கம் காட்டி. ஆர்க்கும் கடல் சூழ் அம்புவி தரும் போகும் அறமே தருந்த பதமே தோழ சன்மார்க்கம் காட்டி பின்னர் மறைமுகம் கொண்ட மர்மம் யாதையா மைதிலி ரமணா. மார்க்கம் காட்டி ஒரு தாரம் ஒரு பானம் ஒரு வார்த்தையின நின்று சரணாகதந்தனை ரட்சிக்கும் இனன்று. ஒரு தாரம் ஒரு பானம் ஒரு வார்த்தையின நின்று சரணாகதந்தனை ரட்சிக்கும் இனன்று. மறை போற்றிடும் உயர் மரகதவண்ணாவுன் ஒரு காண உள்ளம் எங்கும் எந்தனுக்கு சன்மார்க்கம் காட்டி. மறை போற்றிடும் உயர் மரகதவண்ணாவுன் ஒரு காண உள்ளம் எங்கும் எந்தனுக்கு சன்மார்க்கம் காட்டி பின்னர் மறைமுகம் கொண்ட மர்மம் யாதையா மைதிலி ரமணா. மார்க்கம் காட்டி பின்னர் மறைமுகம் கொண்ட மர்மம் யாதையா. जय जय रामा जानकी रामा सीता रामा श्री रामा कोदंड रामा पट्टाभिरामा कल्याण रामा. जय जय रामा जानकी रामा सीता रामा श्री रामा
கோதண்ட ராமா பட்டாபிராமா கல்யாண ராமா தேவ சுத சேவித ராமா ஜானகி ராமா தேவ சுத சேவித ராமா ஜானகி ராமா ராகவ ராமா ஜய புருஷோத்தம ராமா ராகவ ராமா ஜய புருஷோத்தம ராமா சதா அபயகர சீதா மனோகர பட்டாபிராமா சதா அபயகர சீதா மனோகர பட்டாபிராமா जय जय रामा जानकी रामा सीता रामा श्री रामा कोदंड रामा पट्टाभिरामा कल्याण रामा कोदंड रामा पट्टाभिरामा कल्याण रामा कल्याण रामा जय जानकी कांत स्मरणं जय जय ராம ராமா. ஸோ எல்லாருக்கோசரமும் என்னுடைய பிரார்த்தனையும் எப்பயும் ராமர்கிட்ட உண்டு. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். நன்றி, வணக்கம்.